வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை காணவில்லை. என்னங்க வண்டியெலாம் உடஞ்சிருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. வரும்போது ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணிட்டு வந்தேன். அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. லா ல 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 லே லாலி. என்ன ராமலிங்கம், ஆளைய பார்க்க முடியல. யோ மைகிலே, இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு வரக்கூடாதுயா. திருட வர நேரத்தில் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு வராத. தயவு செய்து போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வா. அப்போ தான் நான் என்னன்றதை சொல்லுவேன். இந்த நெசமணி தொல்லை தாங்க முடியலப்பா. போக போகிறது திருடுறதுக்கு, இதில் ட்ரெஸ்ஸாக மாற்றிடுவா அதை மாற்றிடுவான்னு பெரிய தொல்லை பண்ணுறான்பா. இவனோட பெரிய லொல்லாக இருக்குச்சே. ஓகே, ஃபைனலாக ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிட்டோம், காரையும் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ அது நம்மளை அக்செப்ட் பண்ணுறானா இல்லையான்னு பார்ப்போம். இது என்னடா இங்கே நின்றுச்சு. ஓகே டன். இப்போ போய் அவனை போய் பார்த்துட்டு இது ஓகேவான்னு கேட்போம். நம்ம நேசம் பண்ணிக்கிட்ட போகலாமா? லாலி 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 லாலி. யோ நேசமணி, நேசமணி இருக்கியா? ட்ரெஸ்ஸு ஓகேவா உனக்கு? இப்போது வந்து தொலை, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லாத. யோ நேசமணி, போக போகிறது திருடுறதுக்கு, நீனே ட்ரெஸ்ஸை பற்றி ரொம்ப ஓவராக பேசினுக்கிற. மைகிலே, திருட போனாலும் கரெக்டாக போகணும் மைகிலே. ட்ரெஸ்ஸெல்லாம் ஒழுங்காக போட்டால் தான் அங்கே போய் நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ண முடியும். யோ போயா, உங்ககிட்ட இதே ஒரே லொல்லாக இருக்குது. சும்மா ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போட அதை போடணும். ஃபஸ்ட்டு மேட்ருக்கு வா, என்ன பண்ணணும் சொல்லு, கரெக்டாக சொல்லு. நான் சொல்கிறேன், முழுசாக கேளு. எங்கேயா சொல்கிற? வந்ததுலேருந்து உயிரை வாங்குறையா? விஷயத்த சொல்லியா? ஃபஸ்ட்டு நம்ம நகையை கொள்ளடிக்க போகிறோம். அது என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன், அதன்படி பண்ணணும். நகையை கொள்ளடிக்காமல் வீட்டையா கொள்ளடிக்க போகிறான். ஏன் என் உயிரை வாங்குற? மைகிலே, காமெடி பண்ணுற நேரம் இல்லை இது. ஒழுங்காக நான் சொல்கிறத செய். உன் வேலையே இதுதான். வந்ததுலேருந்து இதுதான் சொல்லிகிட்ருக்க. ஃபஸ்ட்டு விஷயத்தை சொல்லு. நீ விளையாடுத்தனமாக இல்லாமல் கொஞ்சம் சீரியஸாக இதை கேளு. இங்கே வந்து காமெடி பண்ணுற நேரம் இது இல்லை. நான் சொல்கிறத ஒழுங்காக முழுசாக கேளு. அப்போ தான் இந்த வேலையை நம்ம கரெக்டாக முடிக்க முடியும். இது ஒன்றும் சின்ன விளையாட்டு வேலை இல்லை, இது பெரிய ராபரி வேலை. என் பின்னாடியே வா, நான் சொல்கிறத செய். வா, கொஞ்சம் கவனமாக பண்ணணும். மாட்டிக்கிட்டோம், எல்லாருமே காலியாகிடுவோம். யோ என்ன பயம்புத்துற? பிசுறு தட்டாமல் இந்த வேலையை எப்படி முடிகிறேன்னு பாரு. தம்பி, இந்த வாயில ரொம்ப பேசாத. ஃபஸ்ட்டு வேலையை முடி, அப்புறம் பேசு. நான் இந்த ஆள் ரொம்ப ஓவராக பண்ணுகிறான். அவனை வண்டியை எடுத்துன்னு போய் இவனை எங்கன்னா ஏற்றி விட்டுறணும். யோ நேசமணி, ஃபஸ்ட்டு சீட்டு பெல்ட் போடியா. இதெல்லாம் ஒழுங்காக தான் போட்டிருக்குது. நீ ஃபஸ்ட்டு வண்டியை ஒழுங்காக ஓட்டு. நான் இந்த ஆள் நம்மளை எப்படி கலாய்கிறான். மாடா அம்மாவனை அவனை வச்சு செய்கிறேன். நம்ம யாரும் வம்புத்துமுக்கு போகிறதில்ல. கடவுளே, இந்த ஆள் வேறு கலாய்ச்சினுக்கிறான். வண்டியை செம்மையாக ஓட்டணும். பார்த்தியா வண்டி எப்படி போகுது பார்த்தியா? நாங்கள்லாம் F1 ட்ரெஸ்லேயே கார் ஓட்டினவங்க. எங்ககிட்டே வா, எப்படி போகுது பாரு காரு. ஜொயின்னு போதா? கார் எப்படியா ஜொயின்னு போவோம்? காமெடி பண்ணாமல் ஒழுங்காக ஓட்டு மைக்கிலே. யோ நேசமணி, வந்ததுலேருந்து ஓவராக கலாய்ச்சினுக்கிற. நானே ஒழுங்காக ஓட்டிகிட்ருக்கிறேன். அவனை எங்கன்னா போய் ஏற்றி விட்ருவேன். சைலண்ட்டாக வந்துடு. சரி, பார்த்து போ மைக்கிலே. நம்ம வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய். சரியா நேசமணி, நான் முன்னாடி போகிறேன். நீ அப்படியே எனக்கு ஹெட்ஃபோன்லேயே எல்லாத்தையும் சொல்லு. நான் அப்படியே கேட்டுகிட்டே போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நீ அந்த நகை கடைக்கு போ. அங்கே போயிட்டு என்கிட்ட சொல்லு, நான் என்ன நடக்கணும்னு சொல்கிறேன். யா இப்படி ஆடி ஆடி போகிறேன், ஒழுங்காக போயா. நான் எங்கே ஆடுறேன்? பயத்தில் காலெலாம் நடுங்குதியா? இதையா போகிறேன். இப்போ வந்துட்டேன் கடையாண்ட வந்துட்டேன். இப்போ சொல்லு என்ன பண்ணணுன்ட்டு. பொறுமையாக தான் போகிறேன். ஃபஸ்ட்டு கடைக்குள்ளே போ. என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அதை மட்டும் செய். வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக செய்யாத. சரியா? சொல்லியா? நீ போட்டிருக்க கண்ணாடியில் கேமரா இருக்குது. அங்கே இருக்க நகையெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடு. அதே மாதிரி தான் எல்லா நகையும் ஃபோட்டோ எடு. இந்த ஃபோட்டோவை வச்சு தான் நம்ம வந்து எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். போய் அந்த லேடி ஒன்று இருக்கும், அந்த லேடிக்கிட்ட பேசு. சும்மா பேச்சு கொடு. ஏங்க, இந்த நகையோட நீங்கள் நல்லா ஜொலிக்கிறீங்க. சூப்பராக இருக்கீங்க. வேறு உங்களுக்கு என்ன வேணும்? எந்த மாதிரி நகைலாம் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இங்கே இருக்க எல்லா நகையுமே பிடிச்சிருக்கு. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நான் இப்போ வாங்க போகிறதில்ல. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துட்டு தான் நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இப்போ ஒரு விசிட்டுக்காக வந்திருந்தேன். ஓகே சார், இங்கே இருக்கிறது எல்லாமே டைமண்ட் நகைகள். பார்த்தேன் தெரியுது. இதை மாதிரி தான் வாங்கணும்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் வாங்கிடுவேன் எப்படி இருந்தாலும்.
சரி சார், நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றத நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் எடுத்து வச்சு எவ்வளோ ரேட்டுன்றத சொல்கிறோம். இல்லை, நானே வந்து பொறுமையாக வந்து வாங்கிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு விசிட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். நான் வந்துடுறேன். வந்து என் ஒய்ஃபை கூட்டின்னு வந்து வாங்கிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸுங்க. ஹலோ ஹலோ, யோ நேசமணி இருக்கியாயா? எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டேன்யா, செக் பண்ணியா கரெக்டாக இருக்கா? இன்னொரு வாட்டி எதுக்கும் எடுத்துடுறேன். ஏன்னா நீ அங்கே வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவேன். ஹலோ, யோ கேட்குதாயா? அவன் ஒருத்தன் என்ன தான் பண்ணுறானே தெரிலையே. சொல்லு மைக்கிளே. சாரி மைக்கிளே, டீ சாப்பிட போயிருந்தேன். யோ டீ சாப்பிட்ற நேரமாயா? டக்குன்னு பாரியா, என்னையா விளையாண்டுட்ருக்க? ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன்னா நான் பாட்டுன்னு கிளம்பிடுவேன் இல்லையா? எவ்வளோ நிறையா இருக்குது, எல்லோரும் குறுன்னு பார்க்குறாங்கய்யா. சீக்கிரம் சொல்லி தொலையா, கிளம்பணும்ல. ஓகே மைக்கிளே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அதையும் எடுத்துக்கோ மைக்கிளே, ஏன்னா செக்யூரிட்டி அங்கே தான் இருக்கான். நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு மோஸ்ட்லி. நீ வந்துரு மைக்கிளே, இதுக்கப்புறம் அங்கே இருக்காத. சரியா, வந்து தொலைகிறேன். உன்னை வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் ஒழுங்காக பார்க்க முடியாதியா. பழம் மாதிரி பேசுவேன் நீ. யார், நானா? போய் நகையை பற்றி பேசியானா அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்கிற. இருக்கிறத நீயே மாட்டி விட்டு போயிடுவேன். யோ 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 அதெல்லாம் உனக்கு தெரியாதியா. இரியா வரேன், வந்து உன்னை வச்சுக்கிறேன். இரியா வா. அப்படிலாம் பேசினாதான் என் நேசம் பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். அங்கே போய் நான் சண்டையாக போட முடியும். நான் அப்படி தான் பேசணும். அப்போ தான் எல்லாத்தையும் கறக்க முடியும். நம்ம ஃபோட்டோஸ்லாம் செக் பண்ணியா? நீ அதை விட்டுட்டு டீ சாப்பிட போனால் அது சாப்பிட போகணுன்னு வெறுப்பே தின்னு இருக்கிற. உன்னோட பெரிய லுல்லியா. சரி, வளன்னு பேசிகிட்டு இருக்காத. ஃபஸ்ட்டு நான் சொல்கிற இடத்துக்கு போ. அங்கே போயிட்டு மேலே இருக்கிற எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். கரெக்டாக போ. இல்லை லெஃப்ட்டு திரும்பு. அந்த பில்டிங் முன்னாடி போ. அந்த பில்டிங் முன்னாடி போயிட்டு நான் சொல்கிறத மட்டும் செய். மேலே இருக்கிற அந்த பில்டிங்கில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுக்கணும். நிப்பாட்டு. சரியா போகிறேன். இரியா ஏயா தொல்லை பண்ணுற? எந்த பில்டிங் இதுவா? நான் போகிறேன் இரு. இந்த பில்டிங் எல்லாத்தையும் நானே உட்காந்து பண்ணணும். இவர் ஒய்யாரமாக உட்காந்துக்கிட்டு இங்கே போ அங்கே போன்னு வெறுப்பு ஏற்றுவார். இந்த பக்கம் எப்படி போகிறது? மேலே வந்தாச்சு. யோ இதுக்கப்புறம் எப்படியா போகிறது? நீ மேலே மட்டும் போ மைக்கில், ஏறு, மேலே ஏறு, கடைசியில் போ. அங்கே போனோன்னா ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பில்டிங்கில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் சுற்றி முற்றி ஃபோட்டோஸ் எடு. அந்த ஃபோட்டோஸை கரெக்டாக எடு. ஏன்னா அங்கே இருந்து தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம். அது என்ன பிளானிங்கிறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீ ஃபுல்லாக போய் அந்த ஃபோட்டோவை எடு. எல்லாம் வக்கனையாக பேசு. இங்கே வரவனுக்கு தான் எல்லாம் தெரியும். எங்கே போகிறது ஏது போகிறதுன்னு ஒன்றுமே தெரில. இங்கே ஒரு மாடி தான் இருக்குது. இந்த பக்கமா அந்த பக்கமா. இந்த ஆள் வேறு கீழே உக்காஞ்சிக்கின்னு கமெண்ட்ரி தான் கொடுத்துன்னு இருக்கிறானே ஒழிய எப்படி போனோம் ஏது வரணும்னு ஒன்றும் சொல்லி தொலைய மாட்றான். பெரிய தொல்லையாக இருக்குது இவனோட. நம்ம ஏறி போவோம். அந்த பில்டிங் மேலே தான் நினைக்கிறேன். அந்த பில்டிங்கில் ஏறிட்டு போர் அடிக்குது. ஏதாவது பாட்டு கீட்டு பாடுவோமா? பாட்டு தான் ரொம்ப முக்கியம். போய் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுப்போம். எடுத்துட்டு இந்த நகையெல்லாம் திருடுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவோன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ தூரம் ஏன் இருக்குது? கிட்ட போயிட்ட மைக்கிளே, இதுக்கு மேலே போ. அங்கே ஒரு வயடெக்ட் மாதிரி இருக்கும். அதை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீ வந்துடு. எங்கே போகிறது? எல்லா இடமும் இடிக்குது டொம்முன்னு. இந்த இடம் தான் சொல்கிறானா? ஓகே, இதில் ஏறிடுவோம். ஐ திங்க் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மேலே ஏறி இந்த ஆள் சொல்கிற இடத்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு வழியை பார்ப்போம். இங்கேருந்து என்ன பிளான் பண்ண போகிறான்னு தெரியல. வந்துட்டேயா, என்னையா பண்ணோம்? ரைட் பக்கம் திருப்பும் மைக்கிலே, அங்கே ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ. ரைட், வந்துடு. இப்போ நீ வந்துடு. என்னையா இதை எதுக்கையா ஃபோட்டோ எடுக்க சொல்கிற? இதை ஃபோட்டோ எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? இல்லை நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்? பிளானை சொல்லியா, என்ன பிளானுன்ட்டு. இதை ஃபோட்டோ எடுத்து ஒன்றும் ஆக போகிறது இல்லையா? கரெக்டாக சொல்லியா? சொல்கிறத மட்டும் செய் மைக்கிலே. உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. சீக்கிரம் ஃபஸ்ட்டு கீழே வா. என்னடா சொல்கிறீங்க? ஆனால் ஒரு கண்டிஷன். ரொம்ப ஓவராக சீனா போட்டுட்ருக்க மாவனை. நகை அடித்ததுக்கப்புறம் எனக்கு கரெக்டான பங்கு வரலன்னு வெய்யி, இங்கேருந்தே எகிரி குடிச்சிடுவேன் நான். எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியலையே. கீழே குச்சிடலாமா? என்னடா திருப்பி இந்த பக்கமே ஏறுது. இங்கே இருக்குதா? சரி ஓகே, இப்படியே கீழே இறங்குவோம்.
அம்மாடி கால் வலிக்குதுடா சாமி. ஓகே, எப்படியோ ஒரு வழியாக ஃபோட்டோ எடுத்துட்டோம். நம்ம கீழே போயிட்டு இந்த ஆளை கூட்டிகிட்டு அடுத்தது என்ன சொல்கிறான்னு தெரியல. சீக்கிரம் போவோம். ஓகே, டன். இது வேறு எகிரி எகிரி குச்சி காலெலாம் வலிக்குதுப்பா. இந்த ஆள் கீழே உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் நம்மளும் வாங்கிட்டு இருக்கிறான். ஒன்றும் முடியல. கரெக்டாக தான் போகிறோமா? இப்படி தான் வந்தோமா? ஒன்றும் ஞாபகம் இல்லை. எங்கே ஏறுறது எங்கே இறங்குறதுன்னு ஒன்றும் புரியல. எதுக்கு இங்கெல்லாம் வர சொல்கிறானோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எல்லாம் சொல்கிறான்றான். வந்தாச்சு. கீழே போயிடுவோம் எப்படியாவது. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, டன். காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் எப்படியாவது. யாரும் பார்த்துருக்கக்கூடாது. ஐயோ, இதனால இடிக்குது இந்த பக்கம். மயிலே சீக்கிரம் வாயா. ஏன் அப்படி பண்ணுற? யோ இரியா, வரேன்ல. மேலே போய் எடுத்துகிட்டு வரவனுக்கு தான் தெரியும். நீ உக்காஞ்ச இடத்துல உக்காந்துட்டு இருப்ப. உனக்கு என்ன பிரச்சனை? சரி, ஃபஸ்ட்டு கார்மெண்ட் ஃபேக்ட்ரிக்கு போ. வளன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதா நீ லாக்கி. சரி இரு, போகிறேன். போய் தொலைகிறேன். வெயிட் பண்ணு. சரியா, அடுத்த பிளான் என்னன்னு சொல்லியா? நீ கார்மெண்ட் ஃபேக்ட்ரி போ மைக்கிலே. எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த வேலையை செய். ஓவராக சீன் போடுறானே. மொத்த நகையும் அடிச்சுட்டு ஓடுறேன். இரு, நான் உனக்கு ஒரு பங்கு கூட கொடுக்க மாட்டேன். சீக்கிரம் போ மைக்கிலே. இரியா, போயின்னு தானே இருக்கிறேன். எவ்வளோ வண்டி இருக்குது பார். இடிக்கிறானுங்க இவனுங்க வேறு. சீக்கிரம் போனா. இரு, போகிறேன். அர்ஜென்ட் படாத. எங்கன்னா போய் இடிச்சு விட்ருவேன். பரவாயில்லையா? சரி போ. இடிச்சிட்டியா? இதுக்கு தான் லாக்கி. நீ தான் அர்ஜென்ட் பட்டுகிட்டே இருக்கிறியே. பொறுமையாகவே இருக்க மாட்டேறியே. போனா எப்படி போகிறது? பதட்டத்தில் எப்படி ஓட்டுறதுன்னே எனக்கு தெரியல. நீ வேறு என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்கிற. இரு, வந்தாச்சு. ஒரு வழியாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். உன்னை ஃபஸ்ட்டு போய் இந்த இடத்துல விட்றதான் எனக்கு வேலை. ஓகே, நிப்பாட்டு. ஓகே, இப்போ நம்ம மேலே போகிறோம். மேலே போய் என்ன பிளான்ன்றது எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்கிறேன். கூடியவா? தேங்க்ஸ் சார், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பேப்பர்ஸும் ரெடி பண்ணிட்டேன். தேங்க்ஸ்மா. ஓகே மைக்கிலே, இப்போ வந்து நீ உட்காரு. நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன் என்னெல்லாம் பண்ணணுன்னு. ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோஸில் ஒட்டிடுறேன். நான் அப்படியே நிற்கிறேன். நீ அப்படியே சொல்லு. பெரிய இது மாதிரி பண்ணுவேன் நீ. எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி. சொல்ல போகிறத வச்சு உனக்கே தெரியும் என்ன சொல்ல போகிறேன் ஏதுன்னு. பொறுமையாக வெயிட் பண்ணி பாரு. சரி சொல்லி தொலை. இப்போ எதுக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் ஓட்டுறேன்னு உனக்கு புரியுதா? ஏன் பண்ணுறேன்னு தெரியுதா? இதை வச்சு தான் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னெல்லாம் பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிவிட்டு. ஓகே, எல்லாம் ஓட்டிட்டேன். நீ இங்கே வா. இப்போ சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கேளு. ஃபஸ்ட்டு நீ அந்த ஜுவல் ஸ்டோரில் ஃபோட்டோ எடுத்த தெரியுமா? இந்த ஃபோட்டோஸில் இருக்கிற இடத்த தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போய் பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அதன்படி நம்ம செய்கிறோம். நீ இப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னு கேட்டோம்ல, இப்போ சொல்கிறேன் கேளு. ஃபஸ்ட்டு நீ உள்ளே போய் ஃபோட்டோஸ் எடுத்த தெரியுமா? அந்த நகையில் தான் நம்ம திருட போகிறோம். அதெல்லாம் எனக்கே தெரியாதா? ஃபோட்டோ எடுத்ததே நான். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ அடுத்த பிளான் என்னையா? அதை சொல்லி தொலையா. வெயிட் பண்ணு மைக்கிலே. டக்குன்னுலாம் சொல்ல முடியாது. பொறுமையாக தான் சொல்ல முடியும். பிளானை சொதப்பிடாத. சொல்கிறத மட்டும் செய். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணு. மேலே இருக்கிறது வேணுமா கீழே இருக்கிறது வேணுமா? கீழே இருக்கிறதா? ஓகே. இப்போது வந்து நீ என்ன பண்ணணுன்னா, யாரெல்லாம் உனக்கு வேணும் உன் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு டீம் செலக்ட் பண்ணு. அவங்கள வச்சு தான் நீ வந்து மூவ் பண்ணணும். அடுத்த டாஸ்க் என்னன்றதை நான் சொல்கிறேன். இவன் ஓகேவா உனக்கு? என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலை. அடுத்தது இவனை பாரு. இவன் வேணுமா இல்லை வேறு யாராவது வேணுமா? இவன் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதில்ல கரெக்டாக பண்ணுவான். ஆனால் இவன் கூட வாய் மட்டும் கொடுக்காத. சரி அனுப்பி விடு. ஓகே. அடுத்தது இந்த லேடி பார்த்தனா வாய் கொடுத்துடாத. அவள் சொல்கிறத மட்டும் செய். அவள் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுவாள். நீ அவளை தொடர்ந்து போனால் மட்டும் போதும். சரியா போகிறேயா. எனக்கே நீ எல்லாத்தையும் சொல்லி கொடுப்ப. இவங்க 3 பேர் தானே என் டீமு. இவங்கள வச்சு நான் எல்லாத்தையும் திருடணுமா? இவங்களாம் ஒரு ஆள். இரு மைக்கிலே, உனக்கு இவங்க மட்டும் போதுமா இல்லை இன்னும் டீம் வேணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீ வேறு குறுக்க பேசிகிட்டு இருக்க.
யோ என்னையா நினச்சின்னு இருக்கிற? நான் மொத்தனே எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். இதில் முடிக்கிற வேலை இல்லை மைக்கிலே, நான் சொல்கிறத மட்டும் செய். இவங்க எல்லாரையும் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோ, இவங்களெல்லாம் வச்சு தான் நீ எல்லாத்தையுமே பண்ணணும். அட போயா, நானே பார்த்துக்கிறேன். சொல்லு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி நீ ஃபஸ்ட்டு ஃப்ராங்க்கு கால் பண்ணு. ஃப்ராங்க்கு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஃப்ராங்க் இங்கே வர சொல்லு. ஹலோ ஃப்ராங்கே, எங்கே இருக்க? சீக்கிரம் நம்ம நேசமணி இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துரு. நம்ம ஒரு பெரிய ராபரி பண்ண போகிறோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம லைஃபே வேறு லெவலில் செட்டில் ஆக போகுது. சீக்கிரம் வந்துரு நான் சொல்கிற இடத்துக்கு. ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? ஐயோ நேசமணி சொல்லியா? ஃப்ராங்க் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்? அந்த டெஸ்டினேஷனை போய் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிவிட்டு அங்கே ஒரு வேன் இருக்கும், அந்த வேனை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம ஏரியாவுக்கு கொண்டு வந்துடு. எல்லாத்தையும் ஈஸியாக சொல்கிறான். இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறானுங்க, எப்படி எடுத்துகிட்டு வர்றது? ஓகே போவோம், போய் எடுத்துகிட்டு வந்துட்டு முடிப்போம். ஐயோ இவனுங்க வேறு குறுன்னு பார்க்குறானுங்களே, எப்படி போகிறதுன்னு தெரில. ஓகே இவனுங்களை கடந்து போயிட்டோம். ஓ அந்த வேன் தான் சொன்னானா? இவன் வர முன்னாடி வரானே. என்னையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன், நான் கிளம்பிடுவேன். இந்த இடத்துல எங்கள் பாக்ஸ் வந்திருக்கு, அதை எடுத்துகிட்டு வரதுக்காக நான் வந்தேன். அங்கே தான் இருக்குது, அந்த பாக்ஸ் தான் எடுக்க போகிறேன். இவனை ஏமாத்துறதுக்குள்ளே பெரிய வழியாகிடும் போல் இருக்குது. ஐயோ எப்படி எடுக்கிறது? செக்யூரிட்டிலாம் வேறு இருக்கானுங்களே. எப்படியாவது இந்த வேணா அந்த வேணா சொன்னானா? ஒன்றும் புரியலையே. இந்த வேணா தான் இருக்கும், எடுத்துகிட்டு போயிடுவோம். உடைச்சா வேறு சவுண்டு வந்துடும். எப்படியாவது எடுத்துடுறா, உடச்சிட்றா. அப்பாடி உடச்சாச்சுரா. எட்ரா வண்டி ஏடுறா. ஆஹா சுற்று போட்டானுங்களே, வந்து அடிக்க வரானே, வண்டி ஏடுறா. ஐயோ எதை மிதிக்கிறது எதை எடுக்கிறதுனே தெரியலையே. ஓகே போயிடுவோம், எப்படியாவது போயிடுவோம். அப்பாடி ஒருவேளை மக்களே எப்படியோ வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வெளியே வந்துட்டோம். அடடே கவர் பண்ணிட்டானுங்கடா இவனுங்க. சார் நான் வேலுமனு பண்ணல சார், சொல்லுங்கடா. போய் அங்கே சேர்க்கணுமா? இந்த நேசமணி இருக்கான் பாரு, உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் நம்ம வாங்கிட்டு இருக்கிறான். இவனோட பெரிய தொல்லையாக இருக்குது. போலீஸ்காரங்கிட்ட வேற மாற்றிக்கிட்டோம். இப்போ என்ன பிளான்னு சொன்னாலும் தெரிய மாட்டேங்குதே. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். ஃபோனை எடுத்து தொலையா, எப்படியா வர்றது? யோ ஃபோனை எடியா சீக்கிரம். சொல்லு மைக்கிலே, பாத்ரூம் போயிருந்தேன். யோ இங்கே எவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், பாத்ரூம் போயிருந்தேன், டீ குடிச்சிருந்தேன்னு வெறுப்பேற்றிட்டு இருக்கிறேன். இங்கேருந்து எப்படியா வருது? போலீஸ்காரன் வேறு துரத்துறானுங்க. இதெல்லாம் ஏன்னா என்கிட்ட சொல்லவே இல்லை நீனு. அதெல்லாம் சொன்னால் நீ எப்படி மைக்கிலே போய் வண்டி எடுப்ப? அவனுக்கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு மட்டும் வழியை பாரு. எஸ்கேப் ஆகிட்டு நம்ம ஏரியாவுக்கு வந்து சேர்ந்துரு. சீக்கிரம் வா மைக்கிலே, அவனுக்கிட்ட மாட்டிடாத. பிளானே சொதப்பலாயிடும் மைக்கிலே, சீக்கிரம் வா. எங்கே எஸ்கேப் ஆகிறது? இவனுங்க வேறு சுற்று போட்டானுங்க. எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் வர்றதுனே தெரியலையே. இந்த வண்டியை வேறு எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு இந்த ஆள் வேறு தொல்லை பண்ணுறான். ஐயோ யாயா என்னை மாட்டி விட்ற? இவனுக்கிட்டேருந்து எப்படியா எஸ்கேப் ஆகிறது? எப்படியாவது ஒரு வழியாக போயிடணும். கடவுளே மாரியாத்தா என்னை காப்பாற்றிடுமா. எப்படியாவது நான் போய் நம்ம ஏரியாவை ரீச் பண்ணிடுறோம். இவனுங்கிட்டேருந்து நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படியாவது இங்கேருந்து நம்ம போய் சேர்ந்துடணும். அப்போ தான் அடுத்தது என்ன பண்ணணுன்னு இந்த நேசமணி நம்மளுக்கு சொல்லுவான். வண்டி வேறு நின்றுச்சு, அங்கே வேறு போலீஸ் வேறு நிற்கிறானுங்க, போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணிடலாம். அடுத்து என்னத்தை கடத்த போனோன்னு சொல்ல போகிறான்னு தெரியல. இதை ஃபஸ்ட்டு போய் விட்டுருவோம். விட்டு ஃப்ராங்கை வேறு வர சொல்லியிருந்தோம். ஃப்ராங்க் வேறு வரானா என்ன ஏதுன்னு தெரியல. எதுவுமே ரிப்ளை பண்ணல அவனும். ஓகே நம்ம இடம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஓகே நம்ம எப்படியாவது வந்துட்டு அடுத்தது நம்ம என்ன டாஸ்க்குன்றதை நம்ம நேசமணிக்கிட்ட கேட்டுட்டு தெரிஞ்சுப்போம். ஒரு வழியாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். யோ நேசமணி லைனில் இருக்கியாயா? வந்துட்டேன்யா, கிட்ட வந்துட்டேன்யா. அடுத்தது என்னையா பண்ணணும்? டக்குன்னு அதையும் சொல்லி தொலை. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். கேட்டால் பாத்ரூம் போனால் டீ குடிக்கிறேன்றான். இவனோட யோ நேசமணி ஃபோனை எடுத்து தொலையா, வழி வேறு எப்படி? ஐயோ மறந்து போயிட்டேனே. சொல்லு மைக்கிலே, வந்துட்டியா? சீக்கிரம் வா. வந்துட்டு அந்த வண்டியை நம்ம ஏரியாவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு இடம் இருக்கும்,
அந்த இடத்துல வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பேங்க் ராபரி வண்டி இருக்கும். அந்த வண்டியை நீ போய் சர்ச் பண்ணிவிட்டு அந்த வண்டியை அடுத்தது நீ வந்து கடத்திட்டு இங்கே வரணும் மைக்கிலே. எல்லாத்தையும் வக்கனையாக சொல்லு. இப்போ தான் புல்லட்டு குண்டடிலாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இருக்கிறதே காப்பாற்றிட்டு வர முடியல. ஹாய் மை டியர் டீம் பாய்ஸ், நீங்கள் எல்லாருமே இந்த ஏரியாவுக்கு கனெக்ட் ஆகிடுங்க. இந்த இடத்துல வந்து நின்றுட்டு வெயிட் பண்ணுங்கள். எனக்கு நம்ம நேசமணி வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எல்லாம் சேஃப்டியோடு வந்துடுங்க. ஓகே, நம்ம போவோம். போயிட்டு ஃபஸ்ட்டு ஏதாவது வண்டியை சர்ச் பண்ணிவிட்டு இந்த கேஸ் வண்டியை எடுக்கணும்னு சொல்லியிருக்கான், அதை போய் சர்ச் பண்ணுவோம். அதை எங்கே போய் தேடுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கார் ஒன்று வேணும். இந்த கார் நல்லாயிருக்கு, இதையே பிடிச்சிட்டு ஏறிட்டு போயிடுவோம். இவனை தள்ளி விட்டுட்டு வேறு வழி இல்லை, இப்போ டைம் வேறு இல்லை, எப்படியாவது போகணும் நம்ம. அடுத்தது இந்த வண்டியை எங்கே போய் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. ஒரு வழியாக ரீச் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் போயிட்டுருக்கு, நம்ம மேப்பில் தெரியுது. அந்த வண்டியை தான் இப்போ நம்ம பிடிக்க போகிறோம். இந்த வண்டியை எப்படியாவது பிடிச்சிட்டோன்னா அடுத்தது இந்த வண்டியை பிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஆள்கிட்ட ஃபோன் பண்ணணும். என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றதை அப்புறம் தான் சொல்லுவான். நைட்டு வேறு ஆகிடுச்சி, தூக்கமும் இல்லை ஒன்றும் இல்லை. எப்படியாவது இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டோன்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம். ஓகே, கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியை தான் நம்ம எடுக்க போகிறோம் மக்களே. இது எப்படி எடுக்கிறோன்றதை பாருங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா அவன் ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பான், அவன்கிட்டேருந்து இந்த வண்டியை எடுக்கணும். எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த ஆள் வேறு எல்லாத்துலேயும் என்னை மாட்டி விட்டுட்டுருக்குறான். என்னையே எல்லாம் பண்ணுன்றான். கேட்டால் நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன்றான். ஐயோ, இந்த வண்டி இப்படியா போயிடுச்சு. ஓகே, எப்படியாவது போய் பிடிச்சிருவோம். ஓகே, ஒரு வழியாக கிட்டே வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த வண்டியை பிடிச்சிட்டோன்னா நம்ம அடுத்த டாஸ்க்கு போயிடலாம். டேய், க்ரீன் கலர் வண்டி நில்றா, ஒன்றை வேற பிடிக்கணுமா? ஐயோ, நம்மளே இடிச்சிட்டு போகிறானே இவன். இந்த வண்டியை எப்படி பிடிக்கிறது? ஐயோ, இடிக்கிறானே, நிற்க மாட்டானே இவன். இவனை பிடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாக ஆகிடும் போல. இவங்கிட்ட இருந்து எப்பட்றா இதை காப்பாற்ற போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த வண்டியை வேறு ஓட்டவும் தெரியாது நம்மளுக்கு. இதை வேறு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டான் இந்த ஆள். இல்லையா தள்ளி விட்டாலும் எஸ்கேப் ஆகிறானே. ஐயோ, நம்மளே இடிக்க வச்சிட்டான்ப்பா. இறங்கிடுவோம். இறங்கி போய் அவனுக்கு பிடிப்போம். எங்கடா வண்டியை காணோம்? டேய் எங்கடா போனேன்? அடாப்பா, எஸ்கேப் போயிட்டாடா. வண்டி ஏறா மைக்கிலே. நம்ம எப்படியாவது இது காப்பாற்றி ஆகணும்டா. நம்ம மான பிரச்சனைடா. வண்டி ஏடுறா மைக்கிலே. நம்மளையே ஒருத்தன் கேப்பை கொடுத்துட்டு எஸ்கேப் போயிட்டானே. என்னை பிடிச்சி மவனை என்ன பண்ணுறேன்னு பாரு. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நான் இங்கே தான் நிற்கிறியா நீ? இடிச்சிட்டா போகிறேன், உன்னை என்ன பண்ணுறான்னு பாரு. ஐயோ, கன்று வேறு வச்சுருக்கிறானே. ஓடுறா மைக்கிலே. நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யார் முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்கிரி. என்ன விடு, பாம்னா என்ன தெரியுமா உனக்கு? ஒரே பாம் மெட்ராஸ் சிட்டியே. என்னடா இது, போலீஸ்காரனுங்களாம் வரானுங்க. ஐயோ நேசமணி, ஏமாத்திட்டியேயா. யா இப்படி பண்ணுற? போலீஸ் வருவானுங்கன்னு சொல்லவே இல்லையா? நேசமணிக்கு ஃபோனை பண்ணுவோம். ஃபோனை எடியா. அடுத்தது என்னையா பண்ணணும்? ஏன் இப்படி உயிரை வாங்குறீங்க? சொல்லு மைக்கிலே, வண்டியை எடுத்துட்டியா? எடுத்துட்டேன்யா. இங்கேயும் போலீஸ்காரன் வரானுங்கய்யா. ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிட்டானுங்க. எப்படி போகிறது, எங்கே வருதுன்னே தெரியலையா. எப்படி போனாலும் பிடிச்சி தள்ளுறானுங்கய்யா. மைக்கிலே, இதுதான் ஃபைனல். எப்படியாவது இந்த கேஸ் வண்டியை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஏரியாவில் நிப்பாட்டிட்டேன்னா நம்ம அடுத்த லெவல் போயிடலாம். இவனுங்கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிடு. அவனுங்க துரத்த தான் செய்வானுங்க, வேறு வழி இல்லை.
அட பாவி யோ நேசமணி, நீங்களாம் நல்லா இருப்பியாயா? என்னை மாட்டி விட்றதுல உனக்கு என்னையா? ஐயோ ஐயோ ஐயோ, என்னை மாட்டி விட்றதுல உனக்கு என்னையா சந்தோஷம்? இவனுங்கிட்ட இது எப்படியா எஸ்கேப் ஆகுறது? மாட்டினோன்னா அவ்வளோதான், நம்மளை போட்டு காலி பண்ணுறவனுங்க. இவன் வேறு ஃபோனை வேறு கட் பண்ணிட்டானா? இவனுங்கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு தெரியலையே. எந்த பக்கம் போகிறதுன்னு பிடிச்சி தள்ளுறானுங்க. வண்டி வேறு போக மாட்டேங்குது, இடித்து தள்ளிட்டானுங்க. ஐயோ, எப்படியாவது போனோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எப்படியாவது நம்ம இந்த வண்டியை சேஃப் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேலை. போவோம், நம்மளால் முடியும். இவனுங்களை தள்ளி விட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகும். இருட்டாக வேறு ஆயிடுச்சு. ஒரு பக்கம் இது நமக்கு நல்லது தான். இந்த பாரு, முன்னாடி வேறு வரானுங்க பாரு. ஐயோ, சுற்று போட்டானுங்களே. எப்படி போகிறது எப்படி வர்றதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓகே, எப்படி இருந்தாலும் நம்ம இந்த டாஸ்கில் இறங்கிட்டோம். மைக்கிளே, நீ யாருன்னு காட்டியா? ஐயோ, தள்ளுறானுங்களே. என்னையாவா தள்ளுற? அம்மாவனை இருறா, எப்படி எஸ்கேப் ஆகிறன்னு பாரு. நாங்களாம் சுனாமிலே சும்மிங்க போகிறவங்க. எப்படி போனாமா? சூப்பரா. வாங்கடா. உங்களெல்லாம் தள்ளி விட்டு போய் இதை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு நேசமணி முன்னாடி கால் மேலே கால் போட்டு உக்காந்துட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லணும். இதுதான் எனக்கு முக்கியம். எவ்வளோ போலீஸ் வந்தாலும் என்னை பிடிக்க முடியாதுயா. வாங்க பின்னாடியே வாங்க, நான் யாருன்னு நான் காட்டுறேன். வந்துங்கன்னே இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆளுங்களா இவனுங்க. இவனுங்கெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயினே இருப்பேன் நான். டேய் ஓரமாக போடா, நீ வேற குறுக்கெலாம் வந்துக்கிட்டு. நானே ஐயோ, ஏது போயிடணும்டா சாமி. அப்பாடி, ஒரு வழியாக எஸ்கேப் ஆயிட்டோம்டா. இவனுங்கிட்டேருந்து தப்பிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குதுப்பா நம்மளுக்கு. வந்துட்டோம், எப்படியா இந்த வண்டியை விட்டோன்னா இதோட நம்மளுக்கு டாஸ்க் முடிஞ்சிச்சுன்னு சொன்னான் இந்த ஆள். இவங்கிட்ட போய் தான் கேட்கணும். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். சரி, ஃபஸ்ட்டு போய் வண்டியை விடுவோம். வண்டியை விட்டுட்டு அடுத்தது என்ன, ஃப்ராங்க் வந்துட்டானா என்னன்னு தெரியல. அடுத்து என்ன பிளான் வச்சுருக்கான்னு தெரியல. உள்ளே வந்துட்டோம். ஓகே, நம்ம வந்து இந்த வண்டியை விட்டுட்டு மேலே போவோம். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ரைட்டு இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? யோ நேசமணி, நீயா? யோ வந்துட்டேயா, ஒரு வழியாக வண்டியை விட்டேயா. இப்போ அடுத்தது என்ன வேலை? அடுத்தது சொல்லி தொலை. அடுத்து ஒரு வேலையே இல்லை. முடிச்சிட்டியா? தயவுசெய்து மேலே வா. நம்மளை கலாய்க்கிறதே இவனுக்கு ஒரு வேலையாக போச்சு. படுப்போம், காலையில் எல்லாத்தையும் பேசிப்போம். அப்பாடி, ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. வெல்கம் பண்ணுறேன். இந்த பிளானை நம்ம பக்காவாக பண்ணி முடிக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நேசமணி தான் ஹெல்ப் பண்ணுவார். ஆக்சுவலாக நானும் நேசமணியும் எல்லா பிளானையுமே எப்படி பண்ணணுன்ற ஒரு ஐடியாவோட எங்ககிட்ட எல்லாமே இருக்குது. இப்போது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாருமே என் கூட சேர்ந்து இதுக்காக கஷ்டப்படணும். ஆமாம், மைக்கேல் சொல்கிறது கரெக்டு தான். நீங்கள் எல்லோருமே மைக்கேலுக்கு சப்போர்ட் பண்ணணும். மைக்கேல் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும். நாங்கள் எல்லா பிளானுமே ரெடி பண்ணிட்டோம் ஆல்ரெடி. புரிஞ்சுதா ஃப்ராங்க்? மைக்கேலுக்கு இன்னும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த பிளானை கரெக்டாக பண்ணணும் நம்ம. ஆமாம், ரொம்ப சீரியஸெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்க வேணாம். ஆக்சுவலாக பிளான் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நம்ம இந்த டாஸ்க் எப்படி பண்ணுறோன்றது தான் முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ராபரியை பக்காவாக முடிச்சிட்டோன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே பக்காவாக செட்டில்மெண்ட்லாம் வந்து சேர்ந்துடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். பின்னாடியே வாங்க, கரெக்டாக பண்ணுறோம், ஜெயிக்கிறோம். வாங்க காய்ஸ், போகலாம். ஃப்ராங்க், நீ என் கூட வந்து காரில் ஏறு. கைஸ், நீங்கள் எல்லாருமே மிச்ச வண்டியில் ஏறிட்டு என் கூட வண்டி பின்னாடியே வந்துடுங்க. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். இந்த பிளானை பக்காவாக முடிக்கிறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுறோம். ஃப்ராங்கே, சீக்கிரம் வந்து ஏறு ஃப்ராங்கே, ஸ்லோவாக வந்துட்டுருக்க. இதோ வண்டம்பா, போகலாம்பா. ஃப்ராங்க், உங்ககிட்ட சொல்கிறது எல்லாத்தையுமே கரெக்டாக செய். அவங்க ஆக்சுவலாக நம்மளை ஃபாலோ பண்ணட்டும். நான் சொல்கிறத மட்டும் செய். நீ தான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னே எடுத்து எல்லாத்தையுமே பண்ணணும். அவங்களெல்லாம் நீ உன் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோ. நான் சொல்கிறத மட்டும் நீ ஃபஸ்ட்டு செய். அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். பட் கிளாரிட்டியோடு பண்ணு. எப்படியாவது நம்ம இந்த டாஸ்கில் செம்மையாக பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம இந்த ஏரியாவிலே நம்ம தான் கெத்தாக வாழ முடியும். அவ்வளோ சூப்பராக வாழலாம். ஸோ பிளானை எதுலேயுமே சொதப்பிடாத. எதுனால என் கூட டச்லேயே இரு, கனெக்ட்லேயே இரு. நம்ம எப்படி இந்த பிளானை முடிக்கிறோன்றது தான் நம்மக்கிட்டே இருக்குது.
எதனா உனக்கு சப்போர்ட் வேணும்னா நம்ம நேசமணியை கூட கூப்பிட்டுக்கோ. ஆனால் இந்த பிளானில் எதுலேயுமே பிசுறு தட்டாமல் நம்ம ஜெயிக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? ஓகேப்பா, சொல்லிட்டல, பக்காவாக பண்ணிடலாம் அப்படியே. ஓகே ஃப்ராங்க், நான் உன்கிட்ட ஒரு ஸ்மோக் ஒன்று கொடுக்குறேன். அதை நீ பத்திரமா வச்சுக்கோ. நான் ஒரு இடத்துல வந்து வண்டியை நிப்பாட்டுறேன். இப்போ இங்கே நீ மேலே போயிட்டு நான் சொல்கிற இடத்துல அந்த ஸ்மோக்கை வந்து போட்டுரு. அதுக்கப்புறம் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? அவ்வளோதானே. இப்போ பாரு, பிசுறு தட்டாமல் பண்ணிடுறேன். நீ போ மைக்கேல், நான் முடிச்சிடுறேன். ஓகே, ரொம்ப தெம்பாக வேறு பேசிட்டேன். இது டாஸ்கில் எப்படி பண்ண போகிறேன்னு தெரில. பட் பக்காவாக பண்ணி மைக்கேல் கிட்ட நல்ல பேரை வாங்கி நம்மளோட அமௌண்ட்டை வெயிட்டாக வாங்கிடணும். எப்படி போகணும்? இப்படியா? இந்த பக்கமா? ஓகே, இங்கே ஒரு படிக்கிட்டு இருக்குது, மேலே போக சொன்னான் மைக்கேல். கரெக்டாக தான் இருக்கும். இந்த பக்கம் தான் நம்ம கரெக்டாக போகிறதுக்கு வழி. ஓகே அப்பா, இங்கேயே பெண்டு கலருது. எப்படி போய் இந்த வேலையை முடிக்க போகிறேன்னு தெரியலையே. பக்காவாக வேறு பேசிட்டேன். எப்படியாவது முடிச்சிடணும். எப்படி போகிறது? ஓகே, சூப்பர். அம்மா அம்மா தாயே, எனக்கும் மைக்கிளுக்கு ஒரு வாட்டி ஃபோனாக போட்டுருவோம். மைக்கேல், என்னப்பா எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டாவா? ஓகே, அம்மா ஒரு பில்டிங் வருது. அம்மா படிக்கிட்டு நான் லெஃப்டில் போயிட்டேன். அம்மா ஏணி மாரி இருக்குது. ஓகே மைக்கேல், வந்துட்டேன், கிட்ட வந்துட்டேன். ஓஹோ, இந்த பிளேஸ் தானா? வந்துட்டேன் மைக்கேல், வெயிட் பண்ணு மைக்கேல். இங்கே வேறு இடிக்குது, எப்படி போகிறதுன்னு தெரில. ஓகே, ரீச் பண்ணிட்டேன் மைக்கேல். இதுக்கு மேலே ஏறணுமா? ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, மேலே தான் ஏறிட்டுருக்கேன். வந்துட்டேன் மைக்கேல், கிட்ட வந்துட்டேன். மேலே ஏறிட்டேன் மைக்கேல். இப்போ சொல்லு மைக்கேல், எந்த பக்கம் போடணும்? அந்த ஸ்மோக் எதோ சொன்னியே. ஓகே மைக்கேல், ஆமாம் தெரியுது. ஓ, இதுக்குள்ளே போடணுமா? ஓகே மைக்கேல். மைக்கேல், நான் த்ரோ பண்ணிட்டேன் மைக்கேல். இப்போ அடுத்தது என்ன பண்ணட்டும்? வந்துட்டோமா? ஓகே மைக்கேல், நான் கீழே வரேன், நீ வெயிட் பண்ணு, நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன். சூப்பர் ஃப்ராங்க், இப்போ நீ போட்டது வந்து கீழே ஏசி வயடக்டுக்குள்ளே போய் அந்த ஸ்மோக் எல்லாம் போயிடும். அங்கே இருக்கிறவங்கலாம் இப்போ மயங்கி விழுந்துருவாங்க. இதுதான் நம்மளோட பிளானு. இப்போ இது உள்ளே விழுந்தோடனே நம்ம டீம் எல்லாமே உள்ளே போயிட்டு அந்த நகையெல்லாம் திருடுறோம். ஓகே, நான் சொல்லும் போதே டீம் எல்லாருமே உள்ளே கூட்டிகிட்டு வந்துடு ஃப்ராங்க். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வந்து உள்ளே வாங்க. எல்லோரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம எடுக்கிறோம். காய்ஸ், ஒருத்தர் ஒன்றும் விடாதீங்க, எல்லாத்தையுமே எடுங்க. எல்லாத்தையுமே எடுத்து நம்ம பேக்கில் போடுங்க. உடச்சி எல்லாத்தையுமே எடுத்துருங்க. என்ன ஐட்டங்களோ 12B ஃபிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் ஓடிவிடும். ஐ எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு. என்ன பொழப்பு மனுஷன், இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான். நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு. உனக்குதான் தங்கச்சி இல்லையா? ஏன் போய் சொல்ற? ஜிஜோ, உன்னை எல்லாத்தையும் எடுக்க சொன்னால் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கிற. சீக்கிரமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புடா. டைம் இல்லை நம்மளுக்கு சுத்தமாக. எல்லாத்தையுமே எடுத்துட்டிங்களா? அந்த சைடு எல்லாமே கவர் பண்ணிட்டீங்களா? சீக்கிரம் எடுங்க. முடிஞ்சிருச்சா? ஓகே கைஸ், வாங்க போங்க. முன்னாடி போயிட்டீங்களா? போங்க, சீக்கிரம் போங்க, பைக்கில் எடுங்க. ஃப்ராங்க் வந்துட்டானா? அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இரு ஃப்ராங்க். இந்த நகையை எடுத்ததே நாங்கள் தான்டா. உங்களால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கடா. ஃப்ராங்க், நீ கிளம்பு. நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. ஒரு பெரிய சேசிங்கே இருக்குது, எப்படி முடிக்கணுன்றதை மட்டும் பாரு. இவனுங்க 2 பேர் வேறு முன்னாடி போயிட்டானுங்க. பின்னாடி வேறு துரத்த ஆரம்பிச்சிட்டானுன்னு நினைக்கிறேன். ஐயோ, வண்டி வருது குறுக்கில், போயிடணும், எப்படியாவது போயிடணும். இதை காப்பாற்றுறது தான் எனக்கு ஃபஸ்ட்டு வேலை. மைக்கிளே, நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே பக்காவாக உங்ககிட்ட சேர்த்து வைப்பேன், நீ கவலைப்படாத. எல்லாமே நம்மளுக்கு தான். இவனுங்க வேறு ஃபாஸ்ட்டாக போகிறானுங்க. ஓகே, எப்படியாவது எஸ்கேப் ஆகிட்டோம் இந்த இடத்துல இருந்து. ஐயோ, போலீஸ் வேறு ரவுண்ட் அப் பண்ணிட்டானுங்க. மைக்கிள், நீ எங்கே இருக்க? சேஃப்டியாக இருக்கியா? நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கவலைப்படாத.
அவ்வளோதான், இந்த டனல் தான் சொன்னானுங்க. இந்த டனலுக்குள்ளே போகிறோம். இந்த டனலில் போய் எப்படியாவது வெளியே வந்துட்டோன்னா நம்ம தப்பிச்சிடலாம். முடிக்கிறோம், ஜெயிக்கிறோம். Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars. Crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre, empty out the reservoir. Yeah, I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. I think I'm going crazy, don't think I'll get home safe. So I'm taking 6 shots, all straight to the face. I'm taking 6 shots, are you coming with me? I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. I think I'm going crazy, don't think I'll get home safe. So I'm taking 6 shots, all straight to the face. I'm taking 6 shots, are you coming with me? Sometimes you need to let loose, grab juice, get goose, tattoos, taboos, get screwed. Loosen up, buttercup, all those hate comments will never make you feel enough. We're all adequate graduates, hearts full of calluses, but we know calculus. Damn, ain't that fabulous, can't wait to apply. ஹூ, ஒரு வழியாக வெளியே வந்துட்டோம். ஏ சூப்பர், மைக்கேல், ஃப்ராங்க் எல்லாம் செம்மையாக பண்ணிட்டீங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இடத்த விட்டு நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். இவங்களை தள்ளி விட்டு போயிட்டோம்னா நம்ம நினச்சதை நம்ம அடைஞ்சிடலாம். பார்த்து போங்க, சேஃபாக போங்க காய்ஸ். முன்னாடி போகிறவங்க கொஞ்சம் பார்த்து போங்க. நான் வண்டியில் கரெக்டாக தான் வந்துட்டுருக்கேன். நீங்கள் எந்த தவறுதலும் இல்லாமல் கரெக்டாக போயிடுங்க. பிளான் இது வரைக்கும் போட்டபடி சூப்பராக போயிட்டுருக்கு. இதை முடிச்சிட்டோனாலே போதும், வேறு எதுவுமே வேணாம். பார்த்து போங்க. அங்கே ஒரு வண்டி வருது, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க. இவனை இடித்து தள்ளிட்டு வந்துடுறேன் நான். போங்க காய்ஸ், நீங்கள் போயிடுங்க. அங்கே நம்ம டெஸ்டினேஷனுக்கு போயிடுங்க. நான் வந்துட்டேன். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே தள்ளி விட்டேன். நீங்கள் பார்த்து போங்க. நீங்கள் சேஃப்டியாக மட்டும் போகிறத பாருங்கள். பின்னாடி வர நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க. ஓகே. ஸ்லோ. பொறுமையாக போங்க. எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு தள்ளி விட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். எல்லாரையும் தள்ளி விட்டாச்சு. சூப்பர். போங்க, அப்படியே போங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் போங்க. வந்துட்டோம். ஓகே, அங்கே வெயிட் பண்ணுங்க. நான் வந்துடுறேன். ஓகே. இப்போ வண்டிக்கு பின்னாடி எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்றேன். வண்டி எல்லாத்தையுமே உள்ளே ஒருத்தராக ஏற்றுங்க. ஃபாஸ்ட். சீக்கிரம் வாங்க. சூப்பர். வாங்க. முடிச்சிட்டோம். நம்ம ஒரு வழியாக ஃபைனலாக இந்த டாஸ்க் முடிச்சிட்டோம். இனி நம்ம காட்டில் தான் மலை, நம்ம தான் என்ஜாய் பண்ண போகிறோம். சூப்பர். வாங்க. போயாச்சு. ஃபஸ்ட்டு போய் நேசமணியை பார்த்து சந்தோஷமாக இந்த விஷயத்த சொல்லணும். எல்லாமே பக்காவாக பிளான் முடிஞ்சிருச்சு. ஒரு வழியாக பெரிய இது பண்ணிட்டோம். நம்ம செட்டில் ஆகிட்டோம். போய் நேசமணியை ஃபஸ்ட்டு பார்ப்போம் வாங்க. ஃப்ராங்க், சூப்பர் ஃப்ராங்க், செம்மையாக பண்ணிட்டேன். உடுப்பா, நாங்களாம் சுனாமியில் ஸ்விம்மிங்கை போட்டவங்க, நம்மளுக்கு தெரியாதுதா எப்படி எல்லா பக்கமாக முடிச்சோமா? வா நம்ம முடிப்போம். செட்டில்மெண்ட்டை மட்டும் பக்காவாக பண்ணுறப்பா, அது மட்டும் போதும். கவலையே படாத ஃப்ராங்க், சொன்ன மாதிரி எல்லாருக்குமே பக்காவாக வந்துடும். காய்ஸ், செம்மையாக பண்ணிட்டீங்க. சூப்பர். நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்ட்டு. பிளான் படி சூப்பராக பண்ணிட்டோம். ஓகே, நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நேசமணி எங்கேயா இருக்கிற? பக்காவாக பிளானை முடிச்சிட்டேன். நம்ம பசங்கள்லாம் பிச்சு பேசி வேறு லெவல் பண்ணிட்டாங்க. சூப்பராக பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை நான் பார்க்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. நீ செலக்ட் பண்ண ஆளுங்களாம் சூப்பர், வேறு லெவல். தெரியும்பா, அதனால தான் இவங்களை தான் நான் செலக்ட் பண்ணேன். எஸ், எனக்கு தெரியும். ஃப்ராங்க், சூப்பராக பண்ணிட்டேன். காய்ஸ், எல்லோரும் போய் ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு எல்லோரும் மீட் பண்ணுவோம். உங்கள் செட்டில்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஃப்ராங்க், பர்டிகுலராக நீ சூப்பராக பண்ணிட்ட ஃப்ராங்க், சூப்பர்.
நேசமணி ஃப்ராங்க்கு தான் வேறு லெவல் பண்ணிட்டான். வேறு லெவல் பண்ணிட்டோம். அவங்களோட செட்டில்மெண்ட்லாம் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு போய் ரெஸ்ட் எடுப்போம். நாளைக்கு எல்லாருமே போய் பார்ப்போம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஹாய், ஹலோ ஃப்ராங்க், நீ எங்கே இருக்க? கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. சொல்லு மைக்கேல். நான் பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்க மைக்கேல். நம்ம ஜெயிச்சிட்டோம்ல, எனக்கு அளவு கடந்த சந்தோஷம். அதனால தான் வந்து பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கேன். இதோ கிளம்பிட்டேன் மைக்கேல், சொல்லிட்டேல்ல. நான் இப்போ அங்கே வந்துடுறேன், நீ ரெடியாயிரு. Yeah. Sometimes I get so mad, there's no controlling me. My thoughts get so bad, I'm like, I might grab a bat, I don't know. My wrath, my blood boils over like, oh God, here goes. I lost all feeling from my head to my toes. You said some shit that I can't let go, so just stay tuned for the rest of the show. So have you ever felt betrayed? Switches how you see things, realize something needs change. Cause I know you got me up, let me show you what's up. Cause enough is enough. I'll take a face full of pavement just to make a statement. I know there's no turning back. Oh God, adrenaline wasted, so mad I can taste it. I know there's no turning back. I'll do what it takes, I ain't making mistakes like that. I'll bleed on your face to make you go take it back. I'll lose my shit, I go crazy when I'm mad. And now you go wish you would shut the fuck up real bad. And now that I'm gone, yeah, I know there's no turning back. And now that I'm gone, yeah, I know there's no turning back. I'll take smoke, I'ma poke a hole through you, choking's overdue. Come at me and you won't get any older, dude. Crack your holder too. Heating up inside of me, blood so violently. Thanks for trying me. Now it's finally time to see how this rivalry becomes a dynasty. I know there's no turning back. Oh God, adrenaline wasted, so mad I can taste it. I know there's no turning back. I'll do what it takes, I ain't making mistakes like that. I'll bleed on your face to make you go take it back. I'll lose my shit, I go crazy when I'm mad. And now you go wish you would shut the fuck up real bad. And now that I'm gone, yeah, I know there's no turning back. And now that I'm gone, yeah, I know there's no turning back. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஒரு வழியா மைக்கேல் வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு வழியா மைக்கேல் வீட்டுக்கு வந்துட்டோம். பணத்தை அள்ளிக்கிட்டு போக போகிறோம். மைக்கேல் எங்கே இருக்க மைக்கேல்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் வாழ்நாளில் இந்த மாதிரி சந்தோஷம் நான் இருந்ததே கிடையாது மைக்கேல். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வா ஃப்ராங்கே, ஜெயிச்சிட்டோம் நம்ம. வா 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 வா, என்ஜாய் பண்ணு, இந்தா பார்ட்டி பண்ணு, இந்தா அப்படி சாப்பிடே. நம்ம தான் இந்த உலகத்திலேயே பெரிய ஆள். நம்மள மாதிரி யாராலையுமே இருக்க முடியாது. சூப்பர் சூப்பர் மைக்கேல், நம்ம ஜெயிச்சிட்டோம். வந்து உக்காரு ஃப்ராங்கே. இந்த மாதிரி சந்தோஷத்தை என்னால் மறக்கவே முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ரைட்லா, என்ஜாய் பண்ணுறோம். எல்லாமே பக்கம் முடிச்சிட்டோம். இல்லைன்னா சாமிக்கு என்னடா அங்க சத்தம்? கைஸ், உங்க செலிப்ரேஷனை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நம்ம ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். அப்படியா? என்ன பிரச்சனை? நீங்க பண்ண ராபரியில ஒரு சின்ன விஷயம் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க. சோ அந்த விஷயம் இப்ப மீடியா வரைக்கும் பப்ளிசிட்டி வந்துடுச்சு. சின்ன பிரச்சனையா? சே, அதெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. நாங்கள் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோம், எந்த விஷயமே தெரியாமல். என்ன ஃப்ராங்க்?
நீங்க இப்படி நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா டிவியில கொஞ்சம் பாருங்க காய்ஸ். ஓகே மக்களே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனி நம்மளுக்கு அடுத்த வீடியோவில் என்ன வருதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க, மறந்துடாமல் அந்த பெல் பட்டனையே தட்டி விட்டுருங்க.